ஒரு விதை மண்ணில் புதையும் போது அது முடிந்தது போல தெரியும். ஆனால் அது வளர ஆரம்பித்திருக்கும். அதேபோல் உன் கண்ணீர் புதையவில்லை, அது மாற்றத்தை வளர்க்கிறது. நீ இப்போது அமைதியாக இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை அமைதியாக இல்லை. உன் உள்ளத்தில் ஒரு புதிய பலம் உருவாகிறது. நம்பிக்கை சின்ன தீப்பொறி மாதிரி இருந்தாலும் அதை அணைக்காதே. உன் கண்ணீர் வீணாகாது. இது முடிவு அல்ல. இப்போது நீ போராடி கொண்டிருக்கிறாய். வெளியே யாருக்கும் தெரியாமல் உள்ளே ஒரு யுத்தம் நடக்கிறது. நீ சிரிக்கிறாய், ஆனால் மனதில் 1000 சிந்தனை. நீ வேலை செய்கிறாய், ஆனால் எதிர்காலம் பற்றிய பயம் உன்னை விடவில்லை. நீ பலமாக இருக்கணும் என்று நினைக்கிறாய், ஆனால் சில இரவுகள் நீ அமைதியாக உடைந்து போகிறாய். இந்த போராட்டம் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை வடிவமைக்கிறது. அன்பானவர்களே, நீ உன்னை சாதாரணம் என்று நினைக்கிறாய். என்னால் என்ன பெரிய விஷயம் நடக்கும், என் வாழ்க்கை எதற்காக அப்படி கேட்கிறாய். ஆனால் நான் சொல்ல வருவது இதுதான்: நீ சாதாரணம் அல்ல. நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக. உன் வாழ்க்கை தவறான சம்பவம் அல்ல, உன் இரும்பு ஒரு திட்டம். நீ இப்போது சின்ன இடத்தில் இருக்கலாம், ஆனால் உன் உழைப்பு பெரியது. நீ மறைக்கப்பட்ட மாதிரி உணரலாம், ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை பாதுகாக்கிறேன். சில நேரம் நான் உன்னை பின்புறம் வைப்பது உன்னை தள்ள அல்ல, உன்னை தயார் செய்ய. நீ மற்றவர்களை பார்த்து உன்னை குறைவாக எண்ணாதே. அவர்களுக்கு அவர்களின் நேரம் இருக்கிறது, உனக்கு உன் நேரம் இருக்கிறது. நீ இப்போது புரியாத பாதையில் நடக்கிறாய், ஆனால் நான் பாதையை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீ பயப்படுகிறாய், நாளை என்ன ஆகும்? நான் நாளைக்குள் ஏற்கனவே இருக்கிறேன். நீ கதவு முன் நிற்கிறாய், அது திறக்கவில்லை. ஆனால் நீ நினைக்கிறாய், இது எனக்கு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், சரியான கதவு திறக்கும் வரை தவறான கதவு மூடப்படும். நீ தாமதம் என்று நினைப்பது நேரம் சரியாகும் வரை காத்திருப்பது. நீ பலவீனமாக உணரலாம், ஆனால் நான் உன் பலம். நீ குழப்பமாக இருக்கலாம், ஆனால் நான் உன் வழிகாட்டி. நீ அழுத கண்ணீர் எனக்கு தெரியும். நீ சொல்லாத ஜெபம் எனக்கு கேட்கிறது. நீ விடாமல் இருந்தால் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பத்தில்தான். நீ நினைப்பதை விட நீ முக்கியமானவன். நீ இப்போது நிற்கும் இடம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நீ இதை எண்டு என்று நினைக்கிறாய், ஆனால் நான் இதை ப்ரிப்பரேஷன் என்று பார்க்கிறேன். நீ இழந்தாலே நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமில்லை. நீ சில விஷயங்கள் உன்னை விட்டு போக வேண்டும், அதனால்தான் புதியது வர இடம் உருவாகும். நீ பிடித்து கொண்டதை நான் விட வைத்திருக்கலாம், ஏனெனில் நான் தரப்போவது அதை காட்டிலும் பெரியது. நீ இப்போது இருளில் நடக்கிறது போல தெரியும், ஆனால் இருள் என்னால் நான் இல்லை என்பதல்ல. விதை இருளில்தான் வளருகிறது. கருவில் இருக்கும் குழந்தை இருளில்தான் உருவாகிறது. அதேபோல் உன் புதிய வாழ்க்கை இந்த தெரியாத காலத்தில் உருவாகிறது. நீ ஒவ்வொரு நாளும் சுமையாக எழுந்தாலும் நீ இன்னும் எழுந்திருக்கிறாய். அது பலம். நீ உடைந்து போகவில்லை, நீ வடிவமைக்கப்படுகிறாய். நீ யாரிடமும் புரியப்படாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை முழுவதும் புரிந்து கொள்கிறேன். நீ சொன்ன சிறிய ஜெபம் கூட எனக்கு பெரியது. நீ விட்டுவிட நினைத்த அந்த நிமிடம் நான் உன்னை பிடித்து நிறுத்தினேன். நீ இன்னும் இங்கே இருக்கிறாய், அது காரணமில்லாமல் இல்லை. உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்ததை நான் முடிப்பேன். நீ பயப்பட வேண்டாம். இது உன் பிரேக் டவுன் அல்ல, இது உன் பிரேக் த்ரோவுக்கு முன் இருக்கும் அமைதி.
நீ இன்னும் நிற்கிறாய் என்றால் நீ தோற்கவில்லை, நீ தயாராகி கொண்டிருக்கிறாய். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. நம்பிக்கை என்றால் எல்லாம் சரியாக இருக்கும்போது சிரிப்பது அல்ல, எதுவும் தெரியாத போது அமைதியாக நிற்பது. கதவு திறக்கவில்லை, சூழ்நிலை மாறவில்லை, மக்கள் புரியவில்லை. அதனால் உன் மனதில் ஒரு கேள்வி: நம்பிக்கையை எப்படி பிடிக்க? கேள். ஃபெய்த் என்பது பார்த்து நம்புவது அல்ல, பார்க்காமல் நம்புவது. கடல் பிளவதற்கு முன் ஒரு அடியை வைப்பது. விதை மரமாக மாறும் என்று மண்ணில் புதைப்பது. நீ இப்போது இருளில் நடக்கிறாய், ஆனால் நம்பிக்கை என்பது ஒளி முழுவதையும் காண்பது அல்ல, அடுத்த அடிக்கு போதுமான ஒளியை நம்புவது. நீ சொல்கிறாய், எனக்கு சின்ன நம்பிக்கைதான் இருக்கு. சின்ன நம்பிக்கை போதும். மலை நகர்க்க பெரிய சத்தம் தேவையில்லை, உறுதியான நம்பிக்கை போதும். நீ இன்று பயத்தில் இருந்தாலும் நாளை தைரியமாக இருக்க முடியும். நம்பிக்கை என்பது பயம் இல்லாத நிலை அல்ல, பயத்துடன் கூட முன்னேறும் நிலை. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுவது அது நம்பிக்கை. நீ அழுதாலும் நான் இன்னும் நம்புகிறேன் என்றால் அது நம்பிக்கை. நீ இப்போது புரியாத பாதையில் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை வைத்தால் பாதை உனக்கு தெளிவாகும். நினைவில் வை, நீ தனியாக நடக்கவில்லை. நம்பிக்கை வைத்தால் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். பார்க்காமல் நம்பு, உணராமல் நம்பு, காணாமல் நம்பு. நம்பிக்கை விடாதே, அதற்கு பின்னால் அதிர்ச்சி காத்திருக்கிறது. என் பிள்ளையே, நீ காத்திருக்கிறாய், நீ ஜெபித்தாய், நீ நம்பினாய், நீ கண்ணீர் விட்டாய், ஆனால் இன்னும் மாற்றம் தெரியவில்லை. அதனால் நீ உன் மனதில் கேட்கிறாய், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உண்மையா? அது எனக்காக தானா? கேள். நான் சொன்னதை நான் மறக்க மாட்டேன். மனிதர் வாக்குறுதி கொடுத்து மறக்கலாம், ஆனால் நான் கொடுத்த வாக்கு காலம் கடந்து போகாது. நீ தாமதத்தை பார்க்கிறாய், நான் நிறைவேற்ற நேரத்தை பார்க்கிறேன். ஒரு விதை விதைத்தவுடன் அது உடனே மரமாறாது, அது மண்ணுக்குள் அமைதியாக வேலை செய்கிறது. அதுபோல வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் அமைதியாக வளருகிறது. நீ இப்போது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பின்னாலே பாதை அமைக்கிறேன். நீ இழந்து உன் வாக்குத்தத்தத்தை நிறுத்தவில்லை. நீ தோல்வி கண்டது உன் திட்டத்தை ரத்து செய்யவில்லை. நீ பலவீனமாக இருந்தாலும் என் வாக்கு பலவீனம் அல்ல. நான் சொன்னேன், உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் சொன்னேன், உன் கண்ணீர் வீணாகாது. நான் சொன்னேன், உன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அது இன்னும் நிலைநிறுத்தப்பட்டதே. நீ பிடித்துக்கொள், நீ காத்திரு, நீ நம்பிக்கை விடாதே. நிறைவேற்றம் அருகில் இருக்கிறது. இந்த கதை முடிவு அல்ல, இது வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் முன் அமைதி. நான் தாமதிக்கலாம், ஆனால் நான் தவற மாட்டேன். இன்று நான் அறிவிக்கிறேன், என் வாழ்க்கை தாமதம் இல்லை, அது தயாரிப்பில் இருக்கிறது. இன்று நான் அறிவிக்கிறேன், என்னை உடைக்க வந்த சூழ்நிலைகள் என்னை உயர்த்தப் போகின்றன. நான் பலவீனம் இல்லை, நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தோற்றுவிடவில்லை, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் தனியாக இல்லை, என் கையை பிடித்திருக்கிறார். இன்று நான் அறிவிக்கிறேன், என் வீட்டில் அமைதி இருக்கும், என் மனதில் தெளிவு இருக்கும், என் பாதையில் வழிகாட்டுதல் இருக்கும். பயம் என் முடிவை நிர்ணயிக்காது. நான் தவறுகள் செய்திருந்தாலும் அது என் அழைப்பை ரத்து செய்யவில்லை. இன்று நான் அறிவிக்கிறேன், நிராகரிப்பு என்னை நிறுத்தாது, தாமதம் என்னை சோர்வடைய செய்யாது, கஷ்டம் என்னை உடைக்காது. என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
என் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என் காத்திருப்புக்கு ஒரு பலன் இருக்கிறது. இன்று நான் நம்பிக்கையை தேர்வு செய்கிறேன். நான் விழுந்தாலும் எழுவேன். நான் பயந்தாலும் முன்னேறுவேன். நான் அழுதாலும் நம்புவேன். இன்று நான் அறிவிக்கிறேன், என் பிரேக் த்ரூ அருகில் இருக்கிறது. என் கதவு திறக்கும். என் நேரம் வரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் கைவிடாதவன். இன்று முதல் என் வார்த்தைகள் நம்பிக்கையாக இருக்கும். என் எண்ணங்கள் பலமாக இருக்கும். என் நடை தைரியமாக இருக்கும். நான் வெற்றிக்காக உருவாக்கப்பட்டவன். ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, இந்த நிமிடத்தில் உம்முடைய சந்நிதியில் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் மனதில் இருக்கிற சுமைகள் உமக்கு தெரியும். வெளியில் சொல்லாத கண்ணீர் உமக்கு தெரியும். உடைந்து போன நம்பிக்கை உமக்கு தெரியும். கர்த்தாவே, சில நேரங்களில் நாங்கள் பலமாக நடிக்கிறோம், ஆனால் உள்ளே சோர்ந்து போகிறோம். எங்களை வலிமைப்படுத்தும். பயம் பேசும் இடத்தில் உமது சமாதானம் பேசட்டும். குழப்பம் நிறைந்த எண்ணங்களில் உமது தெளிவு வரட்டும். நாங்கள் காத்திருக்கிற பதில்கள் உமது சரியான நேரத்தில் நிறைவேறட்டும். எங்கள் வீட்டில் அமைதி தேவை. எங்கள் மனதில் நிம்மதி தேவை. எங்கள் வாழ்க்கையில் திசை தேவை. கர்த்தாவே, நாங்கள் இழந்ததை நினைத்து அழுகிறோம், ஆனால் இப்போது நம்பிக்கையை பிடிக்க உதவி செய். எங்கள் கண்ணீர் வீணாகாமல் அதை சாட்சியாக மாற்றும். நாங்கள் விழுந்திருந்தால் எழுப்பும். நாங்கள் பயந்திருந்தால் தைரியம் கொடு. நாங்கள் தளர்ந்திருந்தால் புத்திய பலன் தா. இந்த நாளை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிக்கும். எங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். பார்க்காமல் நம்புகிறோம். உணராமல் நம்புகிறோம். நீங்கள் செயல்படுகிறீர் என்று நம்புகிறோம். இன்று முதல் எங்கள் மனதில் அமைதி இருக்கும். எங்கள் உள்ளத்தில் தைரியம் இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இந்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் ஒப்புக்கொள்கிறோம். ஆமேன். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உமது சமாதானத்தால் நிரப்பும். அவர்களின் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். அவர்களின் போராட்டத்தை வெற்றியாக மாற்றும். இன்று இந்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் சொன்ன ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆரம்பம் ஏற்படட்டும். இந்த ஜெபம் உங்களுக்கு பேசினால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த ஜெபத்தை உங்களுக்கு தேவையான ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஜீசஸ் மெசேஜ் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பிக்கை விடா